அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஹிஸ்புல்லாக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறாங்க. நான் நம்புறேன் ஹிஸ்புல்லா கரெக்டா பிஹேவ் பண்ணுவாங்க. அதுவும் இந்த குரூஸ் வலான டைம்ல அது ஒரு ஒண்டர்ஃபுல்லான மூமெண்டா இருக்கும். ஒண்டர்ஃபுல் மட்டும் கேப்சுலா இருக்கு. ஸோ ஒண்டர்ஃபுல்லான மூமெண்டா இருக்கும். இப்ப மட்டும் அவங்க கரெக்டா நல்ல பிள்ளைகளா இருந்துட்டாங்க அப்படின்னா. ஏன்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு கொலையும் வேணாம், அமைதி கண்டிப்பா வரும் அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள். ஆக்சுவலா ஈரானோட ஒரு ப்ரொஃபசர் சயீத் முகமது மர்தானி அவர்கள், அதாவது அவருக்கு பாத்தீங்கன்னா எப்படி விஷயம், இவர் ஈரானோட நியூக்ளியர் நெகோசியேஷன் டீம்ல ஒன் ஆஃப் த அட்வைசரா இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர் தான் ஈரான்ல. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரேல் தொடர்ந்து லெபனான் அதுவும் குறிப்பா ஹிஸ்புல்லாவை அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நாங்க இஸ்ரேல அடிக்க ஆரம்பிப்போம், எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறது போல பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான்ல இருந்து முனீர் அவர்கள் வரும்போது இவங்க தரப்பு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்க, முனீர் அவர்கள் அந்த பாயிண்ட போய் அமெரிக்கால ஸ்ட்ராங்கா வைக்க, ஸோ ட்ரம்ப் அவர்கள் வேற வழி இல்லாம சொன்னா கேளு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நெத்தனியா அவர்களை அழுத்தி சொன்னாரே. பென் கிரீவர் அவர்கள் நேஷனல் செக்யூரிட்டியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேபினெட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர் இஸ்ரேல்ல. நெத்தனியா அவர்களுக்கு அதிகமான அழுத்தங்கள் இருக்கு அப்படிங்கிறத அவர் மீடியாக்களை பேசுறதை நம்ம பார்த்தோம், நம்ம சேனல் செய்திகளை பார்த்தோம். இப்ப அதன் அடிப்படையில நெத்தனியாவுக்கு எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்ல வந்திருக்காங்க. ஸோ நைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அது சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் லெபனான் அடிச்சாங்க, லெபனான் இஸ்ரேல் அடிச்சிருந்தாங்க. லாஸ்ட் ஸ்லாப் அப்படிங்கிறது பண்ண ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து விழுந்திருக்கு. கடைசி நிமிஷத்துல கூட பள்ளின்னு ஒண்ணு இஸ்ரேல வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள். இப்ப வரைக்கும் ஹிஸ்புல்லா பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள நடத்தக்கூடிய ஆபரேஷன் அப்படிங்கிறது 2184 ஆபரேஷன். அதாவது மார்ச் 2ல இருந்து ஏப்ரல் 16 வரைக்கும் நடக்கக்கூடிய ஆபரேஷன்ஸ் மட்டும் ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து பண்ணிக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தான பவர்ஃபுல்லான ஒரு ஆபரேஷன் ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து நடக்கும் அப்படிங்கறத அவங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. 2184 மிலிட்டரி ஆபரேஷன்ஸ், ட்ரோன்களை யூஸ் பண்ணி அடிக்கிறது, ராக்கெட்ஸை ஏவுறது, மிசைல்ஸை ஏவுறது, இது போல பல்வேறு ஆபரேஷன்ஸ் பண்ண ஹிஸ்புல்லா தரப்பு பண்ணியிருந்திருக்கிறாங்க. அதுக்கான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதுவும் கடைசி நேத்திக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு 56 ஆபரேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஒரு நாள்ல. 56 ஆபரேஷன் லாஸ்ட் டே இந்த சீஸ்ஃபயர் வரக்கூடிய நாட்கள்ல கூட அது கடைசி மணி நேரம் ஃபைனல் ஹவர்ஸ்ல கூட 9 தாக்குதல்கள் பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லா தரப்புல இஸ்ரேல் மேல பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபைனல் ஸ்லாப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மேல வச்சிருக்காங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஆபரேஷன் இஸ்ரேல் தரப்புலயும் அமெரிக்க தரப்புலயும் ஆபரேஷன் லயன் ரோர்ஸ் அப்படிங்கிறது போல ஆரம்பிச்சாங்க இல்லையா, சிங்கத்தின் கர்ஜனை அப்படிங்கிறது போல ஆரம்பிச்சாங்க இல்லையா, அது பூனையோட மியாவ் அப்படிங்கிறது மாதிரி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புல நகைப்பு பண்ணல, அமெரிக்க தரப்புல சொல்லல. இது யார் சொல்ற அப்படின்னா ஹிப்ரு, அதாவது இஸ்ரேலோட மீடியாக்கள் பாத்தீங்கன்னா மர்வியூ அப்படிங்கிற ஒரு மீடியா, எனக்கு அது பேர் கொஞ்சம் கரெக்டா இல்ல, இஸ்ரேலோட மீடியாக்கள் தரப்புல இது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்ம இஸ்ரேலிஸ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இந்த ஆபரேஷனை லயன்ஸ் ரோர் அப்படிங்கிறது போல ஆரம்பிச்சோம், ஆனா அது எப்படி நடந்திருக்குன்னா பூனையோட மியோ அப்படிங்கிறது போல நடந்திருக்கு அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இந்த இஸ்ரேலோட மீடியாக்கள் அதை குற்றச்சாட்டா வச்சிருக்காங்க. என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கல. ஏன்னா இஸ்ரேல் இப்போ மோஸ்ட் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ல இருக்காங்க, இத சொல்றது இஸ்ரேலோட மீடியா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிளா இந்த பகுதியில இருந்திருக்காங்க அப்படிங்கறது போல புரிஞ்சிருக்கு. ஸோ அவங்கள வழி கொண்டு வர முடியல. காரணங்கள் இருக்கு, நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரேன். பட் ஆனா மெயினான விஷயம், இப்ப இஸ்ரேலோட மீடியாக்கள் சொல்லக்கூடிய விஷயம், இந்த பிராந்தியத்துல இஸ்ரேல் ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்ல இருக்கு. ஆர்மி அபிஷியல்ஸ்ல இருந்து சோல்ஜர்ஸ் வரைக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒயிட் ஸ்ப்ரெட்டா இருக்குது. ஃப்ரஸ்ட்ரேஷன், வெறுப்புணர்வு. என்னடா இது, ஒரு சைடு போறோம் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ். இப்போ இஸ்ரேல் பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லா எகெயின்ஸ்ட் அட்டாக் பண்ண போறாங்கன்னா விடணும், போகணும், அடிக்கணும், எல்லாம் பண்ணணும். ஒரு ஆபரேஷன் இப்போ ராணுவம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஏன்பா இந்த மாதிரி பண்றாங்க போங்கப்பா அப்படிங்கிறதோட போய் என்னன்னு கேட்டுவாங்கப்பா அப்படிங்கிற சொன்னோம்னா அவங்க யோசிச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது போல ஒரு பிளான திட்டமிடுதல் வச்சு அவங்க போய் அட்டாக் பண்றதுக்கு போவாங்க. இப்படி பண்ணக்கூடாது, இப்படி போ, அப்படி பண்ணக்கூடாது, இதை மட்டும் செய் அப்படிங்கிற சொன்னோம்னா அவங்களால எப்படி செய்ய முடியும்? கைகள் கட்டப்பட்ட நிலைமையில அவங்களால என்ன செய்ய முடியும்? அதனால வெறுப்பாயிருச்சு, என்னடா இது போங்கடா அப்படிங்கிறது போல. ஏன்னா ஹிஸ்புல்லாக்கு எகெயின்ஸ்ட் அவங்களால ஏதாவது ஃபர்ஸ்ட் ஹமாஸுக்கு எகெயின்ஸ்ட் அவங்களால ஏதாவது செய்ய முடிஞ்சா, வெற்றி அடைய முடிஞ்சானா இல்ல. ஸோ அட் த சேம் டைம் அங்க ஒரு பிரச்சனை இருக்கும்போது அதை டெம்பரரியா பண்ணிட்டு இங்கிட்டு வாங்க அப்படிங்கும் போது மாரல் வேல்யூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருக்கும் இல்லையா, நம்ம போறது சரிதானா கரெக்ட் தானா,
எந்த ரிசல்ட்டுமே இல்லையே, என்ன நடக்குது? சும்மா வீடுகள இடிக்கிறதுக்கு நம்ம என்ன சிவில் ஒர்க் பண்றோமா? இல்ல நம்ம என்ன போர்ல இருக்கோமா? என்ன மாரியான வேலைகள் நம்ம செய்யணும்? என்ன போய் கட்டடத்தங்கள்லாம் இடிக்கிறதுக்கு நம்ம என்ன கூலி வேலைக்கு வந்திருக்கோமா? இல்ல எப்படி? அப்படிங்கிற உணர்வுகள் அவங்களுக்குள்ள வரும் இல்லையா? ஸோ அது போல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறதுனால, அவங்களாலயும் பெருசா எந்த ஒரு அவுட்புட்டும் குடுக்க முடியல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ கிரிட்டிக்கலான சர்க்கம்ஸ்டன்ஸ் இப்ப இஸ்ரேல்ல இருக்கு அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள் இஸ்ரேலோட மீடியாக்கள் தரப்புலருந்து வருது. ஸோ இதனால என்ன அப்படின்னா, கல்ஃப் நாடுகளே வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இதுதான். அதாவது ஈரான் தான் மிக பெரும் தடையா இருக்கு கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல. அதுவும் குறிப்பா இந்த மிடில் ஈஸ்ட், வெஸ்ட் ஏசியால இஸ்ரேல்ங்கிறது ஒரு மாபெரும் பவர் அப்படிங்கிறது உருவாகிறதுக்காகவும், அவங்களோட அந்த பிராந்தியத்துல அவங்களோட கட்டுப்பாடு, அவங்களோட நாட்டோட எல்லையை விரிவுபடுத்துறத தடுக்கிறது ஈரானுக்கு பெரும் அளவுல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. கல்ஃப் மீடியாக்கள் தரப்புந்து வரக்கூடிய செய்திகள். ஈரானோட மீடியாக்கள்ல இந்த 45 நாள் யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சிக்னிபிகண்டான செட்பேக் இஸ்ரேலோட எஜுமனி, அவங்களோட அந்த சுப்ரீம் பவர் அப்படிங்கிறதோட இருப்பாங்க இல்லையா, நான் தான் இந்த பிராந்தியத்துல அப்படிங்கிறதோட. ஸோ அந்த பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா புல்டோசர் வச்சு இடிச்சிருக்காங்க ஈரான் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆக்சுவலா ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ரொம்ப திறன்பட செஞ்சிருக்காங்க. அன்டில் ஈரான் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயங்கள், நீ வந்து ஒரு மாதிரியா செய்தி சொல்றப்பா அப்படிங்கிறத சொல்றீங்க, எனக்கு புரியுது. மேற்கு மீடியாக்கள் வரக்கூடிய கவரேஜ் பண்ணதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அதிலேயே பார்த்துட்டு தான் என்ன பிரயோஜனம்? ஸோ மேற்கு மீடியாக்கள் அல்லாத நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது பார்த்துட்டு வந்து தான் நம்ம பேச முடியும். பாசிட்டிவா பேசலாம், நெகட்டிவாவும் பேசலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். பட் அதுல நிறைய பேர் அதுல இருக்கும்போது நம்மளும் அதுவே திருப்பி சொன்னா உங்களுக்கு போர் அடிக்கும்ல. அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாமா, பெர்ஷியன் கல்ஃபை க்ளோஸ் பண்ணிட்டாங்களாமா, அவங்க வந்து உடறது இல்லையாமா அப்படிங்கிறது போல செய்திகள் காமனா இருக்கிறது தான். அமெரிக்கா வந்து இப்படி பண்ணிட்டாங்க, அழுத்தங்கள் போட்டுட்டாங்க. அமெரிக்கா பாத்தீங்களா லெபனான்ல வந்து தனியா நாட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சு பேசி சீஸ் ஃபயர் போட்டிருக்காங்களாமா, ஈரானுக்கு இதுல பங்கு இல்லையாமா அப்படிங்கிறதோட பேசுறதுல வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் நார்மலா அந்த மாதிரி செய்திகள் வருது, இந்த மாதிரி செய்திகள் வருது. அது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள். அதே எப்படி நம்ம திருப்பி உங்ககிட்ட சொல்றது? அதனால அது அல்லாத செய்திகள், பேக்ரவுண்ட்ல நடக்கக்கூடிய செய்திகள், பல அனலிஸ்ட் சொல்லக்கூடிய செய்திகள் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னா, அமெரிக்காவோட மீடியாக்கள், அமெரிக்கால இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள்லாம் பேசுவாங்க இல்லையா? ஸோ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு கிளியரா அதுல இருக்கக்கூடிய இதையே சொல்றேன், போஸ்ட்லயே சொல்றேன். அதே சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா, நம்மளோட ராணுவம், அதாவது அமெரிக்காவோட நேவி, அவங்களோட கடற்படை ஈரானோட கடலோர பகுதிகள் அந்த பெர்ஷியன் கல்ஃபை அப்ரோச் பண்ணதுக்கே பயப்படுறாங்க. எந்த இடத்துல அமெரிக்காவோட நேவி இருக்காங்க நீங்களே பாருங்க, எந்த இடத்துல இருக்காங்க? நோ நேவி, நோ நேவி, நோ நேவி, இங்கதான் நேவி அப்படிங்கறதோட போட்டிருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் எல்லைக்கும் அப்பால் தான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வச்சிருக்காங்க கண்ட்ரோல்ல. இதுல ஈரானோட கப்பல்களை வந்து பாத்தீங்கன்னா முடக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வேடிக்கைக்குரியதா இருக்குன்னு அவங்க தரப்புலயே போஸ்ட் போடுறாங்க. இதை நம்ம எப்படி வந்து பேசுறது? அது இப்படி இருக்கும்போது ஓப்பனா இருக்கிற உண்மை இதைத்தான் அப்படிங்கிறது போல தெரியுது. ஏன்னா அங்க இல்ல அமெரிக்காவோட கடற்படையே இல்ல அப்படிங்கிறதே இதுல இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதை விட்டுட்டு அப்புறம் மீடியாக்கள் அதை பேசுறாங்கன்றதால நம்ம அதை எடுத்து வந்து பேசி நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இதனால வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சைடு பேசுறேன் அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா நீங்க அமெரிக்காலே வந்து பாத்தீங்கன்னா செனட் மார்ஃபி அவர்கள், நாங்க வாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈரானுக்கு எகெயின்ஸ்டான போரை முடிக்கிறதுக்காக நாங்க இதுக்கு பில் கொண்டு வந்துகிட்டே இருப்போம். போன பில்லிலேயே ஒரு ஆள் தான் டிஃபரெண்ட்னு பார்த்தோம், ஒரு ஓட்டு தான் வித்தியாசம். ஏன்னா நம்மளுக்கு பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் வந்து பாத்தீங்கன்னா வாரம் செலவாயிட்டு இருக்கு. இது ரீஜியன் முழுக்க போற வந்து பாத்தீங்கன்னா தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கு, மிடில் ஈஸ்ட் முழுக்கவுமே. இது நம்மளோட எக்கனாமியே வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலா கிழிச்செறிஞ்சிரும். உலகத்துல இருந்து நம்மளோட எக்கனாமியே கிழிச்செறிஞ்சிரும். அதுவும் குறிப்பா டெவலப்பிங் நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக பெரும் இடியா இருக்கும் அப்படிங்கிறது போல அவர் தரப்புன்னு சொல்றாரு. யாரு? அமெரிக்காவோட ஒரு செனட் வந்து இப்படி சொல்றாரு. எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படிங்கிற நீ சொல்றப்பா அப்படிங்கறத ஒரு பாயிண்ட்ல வச்சாலும் நான் லைனா வரேன். அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்புறம் செக்ரட்டரி ஆஃப் வாருங்கிறது இந்த போரை பத்தி ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷனே அவங்க கிட்ட கிடையாது. என்ன நடக்குது, என்ன பண்றோன்ற ஒரு கிளியரான ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. என்னத்தை ப்ரிப்பேர் பண்ணா, அவங்க என்னத்தை கேள்வி கேட்டாலும் எதை கேட்டாலும் அழிச்சிட்டோம் சொல்றாங்களே தவிர கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இல்ல. அமெரிக்காவோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை அப்படிங்கிற அவர் தரப்பு இருக்கு. ஸோ இது எதிர்கட்சியிலிருந்து நீங்க பேசுறாங்க, அதை நீ கேட்டு வரப்பா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டீங்கனாலும்
ஃபார்மர் பிரிட்டனோட ஃபாரின் செக்ரட்டரி. இவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மட்டும் இப்போ ஓப்பன் ஆகலன்னா 2 மாசத்துல டிசாஸ்டர் நடக்கும் அப்படிங்கிறாரு. இதை நம்ம 2-3 நாளா சொல்லிட்டு இருக்கோம். இதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ பதவியில இருக்கக்கூடிய நபர்கள், பதவியில இருந்த நபர்கள் இதெல்லாம் இப்ப பேசும்போது உங்ககிட்ட உறுதித்தன்மையோட கொண்டு வந்து கொடுக்க முடியுது. இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா பேசுவாங்களான்னா கவர் பண்ணிடுவாங்க மீடியாக்கள் தரப்புல. அதை நம்மளால வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீடியாக்கள் கவர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன இருக்கு அப்படிங்கறது அடியில போய் பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட செய்தி சொல்றோம். அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். மக்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கறத காட்டுறது ஒரு தரப்பான மீடியாக்கள் இருப்பாங்க. அதை மட்டும் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அது உண்மையா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எல்லா டைம்லயும் இருக்காது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி திரைய விலைக்கு பார்த்தோம்னா சில விஷயங்கள் உள்ள அது போல செய்திகள் தான். அது கிரெடிபிலிட்டியா என்ன ஏதுங்கிறது வரக்கூடிய நாள் 2 மாசம் தான். எனக்கா வெயிட் பண்ணி பாருங்களேன். அதுக்கப்புறம் நான் சொல்றது கரெக்டா இல்லையா அப்படிங்க தெரிஞ்சிட போகுது. ஏன்னா நான் என்ன வேண்டிக்கிட்டா இருக்க போறேன். பேசிக்கிறாங்க அதுல கேட்டு நான் வந்து ஒரு யூடியூபர் சொல்றேன், என்ன ஜேர்னலிஸ்ட் தான். அதனால எனக்கு அதை பத்தியில எதுவும் நாலேஜ் இல்லை. பட் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டேன்னு சொல்றேன். அவ்வளவுதான். மற்றபடி இது இல்லை. அதனால டிஃபரெண்டா தெரியுற மாதிரி இருக்கு உங்களுக்கு. மற்றபடி ஒண்ணும் இல்லை. இதுல அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். பிரிட்டன்ல இருக்கக்கூடிய ஃபாரின் செக்ரட்டரி, பிரிட்டன் ஃபாரின் செக்ரட்டரி சொல்லக்கூடிய விஷயம் தான். இதுல இருந்து ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. இந்த ஆயில் கேஸ் ரூட் எல்லாம் விட்டுருங்க. அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க. கெமிக்கல் ஃபர்டிலைசர் அப்படிங்கிறது 30% வர்த்தகம் உலகத்துல இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா நடக்குது. அதை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. நீங்க அதை வந்து யாருமே கவர் பண்ண மாட்டாங்க. அது ஹீலியம் இதெல்லாம் வந்து பண்ண நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்ப வரைக்கும் ஆயில் போகுது, கேஸ் போகுதுன்னு தான் சொல்றாங்க. அதெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குங்க. ஃபெர்டிலைசர்ல பாஸ் ஆக மாட்டேங்குது. அதுவும் குறிப்பா மேற்கு நாடுகளோடது பாஸ் ஆக மாட்டேங்குது. நீங்க ஆயில் கேஸ மட்டும்தான் பைப் லைன்ல அனுப்ப முடியும். இதெல்லாம் பைப் லைன்ல அனுப்ப முடியாது. போர்ட் ஃபெசிலிட்டி வேணும். அது 2 மாசத்துல வேணும். 2 மாசத்துல இல்ல, ஹிட் ஆகல, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் ஆகலன்னா இப்ப வரைக்கும் பிளாக் ஆகியிருக்கு. வேணுக்குன்னே ஈரான் மேற்கு நாடுகளோட கப்பல்களை வெளியே விட மாட்டேறாங்க. ஆப்பிரிக்கால ஃபெர்டிலைசர் பற்றாக்குறை இப்பவே அந்த விவசாய பூமியை எட்ட ஆரம்பிச்சிருச்சு. அங்க இல்ல, போய் பாருங்க. அங்க லைட் இல்ல. இது ஒரு டைம் மாதிரி டிக் ஆயிட்டு இருக்கு. ஆப்பிரிக்கால இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க ஃபெர்டிலைசர் எல்லாம் கரெக்டான டைமுக்கு போக இல்ல. அங்க பிரச்சனைகள் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாம் ஆல்ரெடி வெடிக்க போகுது. 2 மாசம்தான். இந்த குளோபே வந்து பாத்தீங்கன்னா சின்ன பின்னமாயிரும். அதை சீக்கிரமா ஓபன் பண்ணும் அப்படிங்கிற விஷயங்கள் அவர் தரப்பு வந்து கதறல்கள் வந்துட்டு இருக்கு பல அனலிஸ்டுக்குள்ள. இதைத்தான் சொல்லியிருந்தவங்க கிட்ட ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த உலகத்துல நீங்க ஒரு இவ்வளவு நாளா கெட்டவங்க, மோசம், எப்படி சொல்றது, இது மாதிரி எல்லாம் நடக்குமா அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த காலத்துல இப்படி நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம படிச்சிருப்போம், கேட்டிருப்போம், மேபி யூடியூப்ல வீடியோவா பார்த்திருப்போம். அதை விட மோசமான விஷயங்கள் இந்த ஜூன் மாசத்துல இருந்து நடக்கும் அப்படிங்கிறாங்க. அது போல பல்வேறு விஷயங்கள் வந்து பண்ண அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்ல இப்ப பிரிட்டன் முன்னாள் பிரிட்டனோட ஃபாரின் செக்ரட்டரி அவர்கள் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யோசிச்சு கூட பார்க்க முடியல. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செனட்டர் மாஃபியாவும் சொல்ல ட்ரை பண்றாரு. நம்ம எக்கனாமியெல்லாம் உடஞ்சிரும், நீ கேஸ் வியாபாரம், ஆயில் வியாபாரத்தெல்லாம் பேசாதங்க, அதெல்லாம் வருது வரலங்கிறதுலாம் மேட்டர் கிடையாது. அதை விட இன்னும் நிறைய விஷயம் இங்க இருக்கு, அதெல்லாம் மறைக்கப்படுது அப்படிங்கிறதுல அவங்க தரப்பு கதறிட்டு இருக்கிறாங்க. இதான் நான் அவங்ககிட்ட சொல்ல வரேன். ஏன் ஈரான் இப்படி பண்றாங்க, இது போல விஷயங்களை ஏன் ஈரான் பண்றாங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா? இதத்தான் மேற்கு நாடுகள் இத்தனை நாளா மற்ற நாடுகளுக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப ஈரான் அதான் அவங்க செய்யறாங்க மேற்கு நாடுகளுக்கு. அதனால கதறல்கள் வருது. ஏன்னா வர்த்தக பாதை அப்படிங்கிறது உயிர் நாடி, ஒரு நாட்டோட பேக் போன். இது எல்லாமே மேற்கு நாடுகள் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க அவங்களோட கடற்படை மூலியமா. இப்ப ஈரான் அது எல்லாத்தையுமே தகர்த்தெறிறாங்க. அவங்கள ராணுவத்து மூலியமா அவங்கள டிஃபீட் பண்ண வைக்க முடியல. அதுக்கு காரணம் அவங்களோட மக்கள். டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை 2 வகையா பார்க்கலாம். உக்ரைன்லயும் டீச்சர்ஸ் இருந்தாங்க. உக்ரைன்லயும் வந்து பாத்தீங்கன்னா இது போல பிரச்சனைகள் நடக்கும்போது பங்கர்ஸ், டனல்ஸ் அப்படிங்கிறது போல அண்டர்ல கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறோம் நாங்க. ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ் இதுலலாம் நாங்க பண்றோம் அப்படிங்கிற சொன்னாங்க. ஈரான்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா வீதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் வீதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா உட்கார வச்சு கிளாஸஸ் நாங்க நடத்துறோம். இஸ்பஹானா இருக்கட்டும் பல பகுதிகள்லயும் அமெரிக்கா தாக்குதல் பண்றாங்க. அதனால மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் ஒரு ஓரமா வீதிகள்லயே உட்கார வச்சு கிளாஸ் நாங்க கண்டக்ட் பண்றோம். ஃபுட்டு நீங்க ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள், ஈரானுக்கு எதிராகவே பேசக்கூடிய நபர்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க, வீடியோ ஃபுட்டேஜ். அதை நீங்க பாருங்க. இன்டர்நெட் அங்க ஹெவியா பிளாக்கெடா இருந்தாலும் சில பல விஷயங்கள் வெளியே வருது. ஸோ அதுல ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு இல்ல.
பிரெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலும் ஜப்பானை விட அதிகமா மக்கள் ரொம்ப ரெஸ்பான்சிபிளா செயல்படுறாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய உணவை பகிர்ந்து எல்லாரும் இது பண்ணிக்கிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க உணவை. அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஈரான் இந்த அளவுக்கு ஆளுகின்ற அரசாங்கம், ராணுவம் நிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய மக்கள், அவங்களோட உறுதித்தன்மை. அவங்க இறங்கி இருக்காங்க, அவங்க வேலை செய்யறாங்க, அவங்க அவங்கள பாத்துக்கிறாங்க. அரசாங்கம் வேலை செய்யல, அரசாங்கம் தண்ணி தரல, அரசாங்கம் சோறு தரல, அரசாங்கம் அதை பண்ணல அப்படிங்கறதெல்லாம் குறை சொல்றதை விட்டுட்டு, நீ போர் செய்யறத போய் பாரு, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறது போல மக்கள் இறங்கி அவங்களுக்கு வேணுங்கிறத செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடி வாங்குச்சு. தண்ணி என்ன பண்ணணும், எப்படி தண்ணி கொண்டு வரணும்ன்ற மக்கள் பாத்துக்கிறாங்க. பிரிட்ஜஸ் உடைக்கப்படுது, எப்படி போக்குவரத்து பண்ணணும், என்ன பண்ணணுன்றத மக்கள் பாத்துக்கிறாங்க. சோ மக்களோட உதவி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இது ஒரு உதாரணம், உலகத்துக்கே ஒரு உதாரணம். அதுவும் குறிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா பாகிஸ்தான் சொல்றாங்க கொல்கத்தாவை அடிச்சிருவேன், அதை அடிச்சிருவேன், இதை அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு. என்ன வேணா பண்ணு, உன்னால முடிஞ்சதை பாத்துக்க, ஆனா நாங்க என்ன எக்காரணத்துக்கும் எங்க ராணுவத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல நம்மளோட உறுதித்தன்மைங்கிறது இதே போல இருக்கணும். அப்பதான் எவனுமே நம்ம மேல கை வைக்கிறதுக்கு பயப்படுவோம். ஏன்னா நம்ம கிட்ட அது இல்ல இது இல்லைன்னு எச்சா போய் ஆளுகின்ற அரசாங்கத்தை கழுத்தை பிடிச்சி நடிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்புறமே அங்க காலில் தான் விடுவாங்க. ஸோ இது போல பல்வேறு விஷயங்கள் ஈரான் உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து காமிச்சிருக்காங்க. எப்பேற்பட்ட ஒரு பவர் நம்ம நாட்டு முன்னாடி வந்து நின்று குண்டை போட்டிருக்காங்க. இருந்தாலும் மக்கள் எந்த அளவுக்கு போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு சிறந்த உதாரணம். இது போல விஷயங்கள்லாம் மீடியாக்களை வராது, மீடியாக்களை சொல்ல மாட்டாங்க, பெருசா வந்து பண்ண இருக்காதுல கவர் பண்ணப்படக்கூடிய ஒரு விஷயங்கள். ஃபியூச்சர்ல ஒரு ஹிஸ்டரி புக்ல நீங்க படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஈரான் ஜெயிச்சா இது போல விஷயங்கள் வரலாம். வரக்கூடிய நாட்கள்ல தானே ரிசல்ட்ஸ் இருக்கு, பார்ப்போம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ரொம்ப மோசமான மாசங்களா இருக்கும். இது பயன்படுத்துறதுக்காகவோ எதுக்காகவோ சொல்ல வரல. என்ன அப்படின்னா வர்த்தக பாதை. ஈரான் தான் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்ஸோட வர்த்தக பாதை. ஈரான் வழியா, காஸ்பியன் சி வழியா, ரஷ்யா வழியா யூரோப்புக்கு போகும். ஏன்னா அதுதான் யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்த முடியாத ஒரு வழியா இருக்கும், மேற்கோட கட்டுப்படுத்துதல் இல்லாத ஒரு வழியா இருக்கும். இப்ப பாபல் மண்டல் ஸ்ட்ரைட் செங்கடல் வந்து பாத்தீங்கன்னா முடக்கப்படும். அடுத்த யுத்தம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராந்தியத்துல நடக்க இருக்கு. மேஜரான யுத்தம் அங்க நடக்கும். இதுல பல நாடுகளும் இருப்பாங்க, பல நாடுகளும் அவங்களோட பவர் ப்ரொஜெக்ஷன் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். அதுக்கு தான் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. இப்ப ஈரான் இந்த இடத்துல பெர்ஷியன் கல்ஃப்ல அவங்களோட ரூட்டை செக்யூர் பண்ணிட்டாங்க. இப்ப மேற்கு நாடுகளுக்கும் அவங்க போக வர ரூட் வேணும் இல்லையா, அவங்க செக்யூர் பண்ணும் இல்லையா, அப்பத்தானே இரு துருவம் அப்படிங்கிறது போல இருக்கும். அமெரிக்காவோட பவரையும் காட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வழி வேணும் இல்லையா. அதுக்கு தான் அங்க செங்கடல் முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிற யோசிக்கிறதுக்காக செய்யறாங்க. இப்ப அந்த இடத்துல அமெரிக்காவோட ராணுவம் இந்த பிரசன்ஸ் இதெல்லாம் அங்க இருக்கு அப்படின்னா, ஒருவேளை ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இரு துருவம், அந்த வழியாகவும் போகும், இந்த வழியாகவும் போகும். அது அமெரிக்கா கட்டுப்பாடு, இது ஈரான் பிரிக்ஸ் கட்டுப்பாடு அப்படிங்கிறது போல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை பாபேல் மண்டல் ஸ்ட்ரைட் இது எல்லாமே செங்கடல் எல்லாம் கட்டுப்படுத்தப்படுது, அந்த வர்த்தகம் எல்லாம் நிக்குதுன்னா கண்டிப்பா இது இன்னும் எச்சாகும், ஃபாஸ்டா நடக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, ஃபெர்டிலைசர், ஹீலியம், மிக முக்கியமான விஷயங்கள், வர்த்தகம், இதெல்லாம் நம்ம சொல்லலாம், பல விஷயங்கள் சொல்லாம இருப்பாங்க. ஸோ இது போல பல்வேறு விஷயங்களால பாதிப்படைய ஆரம்பிக்கும் உலகம். ஸோ வர்த்தகம் அப்படிங்கிறது முடக்கப்படும். இதனால பல நாடுகளும் அவதிக்குள்ளாவாங்க. இதோட ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது அக்டோபருக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுதான் இருக்கக்கூடிய பாயிண்ட். இதனால உடனே எல்லாம் முடிஞ்சிருமா, இந்த வருஷத்தோட எல்லாம் பார்த்து முடிச்சிருவாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்து. 2030 வந்து பாத்தீங்கன்னா அது வரைக்கும் இது போல போர்கள் எங்கேயாவது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குமே தவிர 2030க்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடியறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிற சொல்றாங்க. அடுத்தடுத்த போர்கள் லைன் அப்ல நிக்குது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம். வரக்கூடிய நாட்கள் ரொம்ப குரூஷியல். அது போல எதுவும் பிரச்சனையை பெருசாக்காம பேசி தீர்த்துக்குவாங்க. இப்ப எப்படி ஹிஸ்புல்லாக்குள்ள ஒரு சீஸ்ஃபயர் வந்திருக்கு, ஸோ அதே போல அமைதியா பேசி எல்லாரும் பிரச்சனையை பேசி முடிச்சுக்குவாங்க உலக தலைவர்கள், ஈகோ எதுவும் இல்லாம அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான கருத்து இந்த பதிவுல பார்த்துருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை 4 பேருக்கு யூடியூப் வச்சு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்குன்னு நம்பிக்கல. அடுத்த பேர் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.